வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ட்ரை பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், இன்றைக்கி நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மசாலா தயார் பண்ணுறதுக்கு 10 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், அது கலருக்காக. 1.5 இன்ச் பட்டை, 5 லவங்கம், 2 ஏலக்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய், 2 பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் உப்பு, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இது ஒரு பக்கம் வச்சிடலாம். சிக்கன் ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சு, கடாய் சூடானதும் காஞ்ச மிளகா, ஏலக்காய், பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, தனியா, மிளகு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நிறம் மாறி வாசனை வருது. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களோட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு, கடாய் சூடானதும் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு இப்போது 10 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வேக வைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. நடுவில் திறந்து கலந்து விட்டுருங்க.
இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நான் நடுவில் 2-3 தடவை திறந்து கலந்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம் மூடி போட்டு. அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ட்ரையாக சிக்கன் ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்பைசியான ஸ்ரீலங்கன் ட்ரை பெப்பர் சிக்கன் சாப்பிட தயார். இதை நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, தோசை எது கூட வேணும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.